குழப்பம் போயிட்டு இருக்குப்பா. அவர் ஒரு நாள் இப்படி ஹோஸ்ட் பண்ணதுக்கே, இன்னும் சூப்பரா ஹோஸ்ட் பண்ணாருன்னா எப்படி இருக்குமோ தெரியல. இப்படி சுமாரா ஹோஸ்ட் பண்ணதுக்கே, திவாகர், பாரு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துஷார், அரோரா அது போன வாரமே பிரேக்கப் ஆயிடுச்சு. பிக் பாஸ் போட்ட போடல. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டாங்க மேடமு. இப்போ எஃப்ஜே ஆதிரேயுமே அந்த லெவலில் தான் நிற்கிது. அதுக்கப்புறம் இப்போ சபரி, கனியக்கா அவங்க விஷயங்களும் வீக்கெண்டில் வந்து எப்போ வந்து கனி வந்து சபரியை சொன்னாங்களோ அப்போயோ அதே ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரவீன் வந்து நம்ம குரூப்பில் தான்ப்பா இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கனியக்காவோ சபரியோ பிரவீன் வந்து 50-50ன்னு சொல்லி அல்ட்டா உல்ட்டா பெல்ட்டி அடிச்சிட்டாரு. சரி, கலை என்னாச்சு, கலை திவாகர் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் திவாகர் வந்து ஆல்ரெடி வந்து திவாகரை கலை வந்து போய் நாமினேட் பண்ணிட்டாரு. அதனாலேயோ என்னமோ தெரில, ஆனால் அது க்ளோஸ் நாமினேஷனாக தான் நடந்தது. இருந்தாலுமே திவாகர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேஸ் யாருன்னு கேட்குற இடத்துல கலையை சொல்லிட்டாரு. அது வந்து பாருக்கு பிடிக்கல. அது போய் உள்ளே ஆர்கியூ பண்ண போய் தான் ப்ரொமோவில் வந்து பாரு அழுதுகிட்டே சாப்பிட்றது. அது என்னப்பா, அந்த பொண்ணு எங்கே போனாலும் பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு போவீங்களா? அந்த பொண்ணு உட்காந்தா குத்தம் எழுந்தா குத்தம்னு உள்ளே சொல்கிறாங்கன்னா, கேமரா என்னடானா அந்த பொண்ணு உட்காரும்போது, சாப்பிடும்போது, அழும்போது, இல்லை உட்காந்து காசி பேசும்போது எல்லா இடத்துலையும் கார்டன் ஏரியாலேருந்து கிச்சன் ஏரியாலேருந்து எங்கே வந்து பாரு இருந்தாலும் அங்கே தான் கேமரா போகுது. அப்போ கண்டென்ட் பாரு தானா அப்படின்னும் போது இந்த சீசன் ஃபுல்லாக இப்படியே ஓட்டிடுவீங்களா, இல்லை பாருக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்காக ஒயில்டு கார்டை உள்ளே விடுவீங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் பாரு செய்யறதுல நான் சரின்னு சொல்லலை. ஆனால் பாருவை தவிர அங்கே வேற கண்டென்ட்டே இல்லையேப்பா. பாருவை வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டு வெளியில் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே சீசனே ஒன்றுமே இல்லையே, பெரிய பூஜ்யமாக தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் வாரம் திவாகரை வச்சு ஓட்டிங்கனாலுமே அங்கேயுமே பாரு இருந்தாங்களே. அப்போ வந்து இப்போ திவாகர் இல்லைனாலுமே பாரு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாரு வச்சு சீசன் ஓட்டுவீங்களா, இல்லை பாருக்கு அகென்ஸ்டாக யாரை கொண்டு வருவீங்க அப்படின்னு ஒரு விஷயம் போகுதுன்னா, சேது சார் நீங்கள் சுற்றி விட்டீங்களோ சுமாரா பண்ணி விட்டீங்களோ, ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்ல முடியுது. ஏன்னா அந்த ஒரு மாஸ்க் டாஸ்க், அது என்னது கத்தி குத்து டாஸ்கில் தான் அந்த அத்திக்குத்து டாஸ்கில் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, குத்துனது வந்து உள்ளுக்கு சும்மா குத்துனாங்களா, அதாவது அந்த ஃபன்னு தானே, டாஸ்க்கு தானே. ஏன்னா அதுக்கே ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் கமருதீன். ஆனால் அது டாஸ்கோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னா, எனக்கு நீ வரக்கூடாது. அப்போ வந்து வேற யார், எனக்கு நீ வரக்கூடாதுன்றதுக்கான யாரை வேணா ஆட்சியில் உட்கார வைப்பேன், ஆனால் நீ மட்டும் வரக்கூடாது. அங்கே ஆட்சியில் உட்காரவங்க கூட எனக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், ஆனால் அவங்கள விட இன்னும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற இடத்துல தான் அந்த டாஸ்க்கை வந்து எல்லாருமே விளையாடினாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்க்காக விளையாடணும், டாஸ்க்காக பாருங்கள், என் வெஞ்சன்ஸாக பார்க்குறீங்கன்னா, ரம்யாவுக்கு சுத்தமாக கமருதீனை பிடிக்கல. கமருதீனும் வந்து சுபிக்ஷாக்கான விஷயத்தை ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அந்த கம்யூனிட்டி பேசினது அதுவும் ஒரு தப்பு தான். அது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் டாஸ்கில் இவங்க சுபிக்ஷாக்காகவும் இல்லைனா வந்து ரம்யாக்காகவும் தான் பாரு வந்து அங்கே வேலை செய்யலைன்ற ஒரு விஷயம் பெருசாகும் இல்லைங்களா, அவங்க அந்த பெருக்க சொன்னது. அந்த இடத்துல பாரு வந்து வேலை செய்ய மாட்டேன்னு போனது ஒரு இஷ்யூவாக அங்கே லிவிங் ஏரியாவில் கொண்டு வந்து பேச போய் தான் தண்ணி டாஸ்க்கை கோட்டை விட்டுருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களுக்காக பேச போய் தான் அவர் பேர் ரிப்பேர் ஆகிருக்கும் போன வாரம். அதைத்தான் ஆதிரையை சொல்லுவாங்க. அப்போ வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ண ஆதிரையை வந்து கமருதீனை வச்சு வந்து இது பண்ணுவாங்க, லாக் பண்ணுவாங்க, நீ சரியா செய்யலை, நீ சரியா செய்யலைன்னு. ஆனால் அவர் சரியா செய்யாததுக்கு பின்னாடி இருந்த ரீசன் சுபிக்ஷாவும் ரம்யாவும் தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுக்கு உங்களுக்காக பண்ண விஷயத்துக்கு இல்லை அண்ணான்னு அப்போ கூப்பிட்டுட்டு இருந்தப்போ அந்த மாதிரி பண்ண நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. அப்போ கமருதீன் சபரின்னு வரும்போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு எதிர்பார்ப்பு கமருதீனுக்கு இருந்திருக்கலாம். அப்போ கமருதீன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறத விட ஃபர்ஸ்ட் வந்து அதில் எடுத்து போய் பண்ணதே ரம்யா தானா. அந்த வீட்டில் நான் அந்த அம்மாவுக்கு வந்து சபரிக்கிட்டேயோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ டைரெக்டாக மோத முடியாது. பாரு கூட யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு திவாகரை தான் எப்பயுமே திட்டிகிட்டே இருக்காங்க, இல்லை நாமினேஷனில் அவங்கள தான் சொல்கிறாங்க ஃப்ரீ பாஸும் அவர் கொடுக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த அம்மா வேறு யாருக்கு, இந்த அம்மாவுக்கு நிறைய கோவம் வரும். ஆனால் அந்த கோவத்தை எங்கே காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாரு கிட்ட காட்டுவாங்க, இல்லை திவாகர் கிட்ட காட்டுவாங்க. ஆனால் பாரு கிட்ட காட்டினா செல்லுபடி ஆகாதுன்றதுனால பக்கத்தில் இருக்க திவாகர் கிட்ட காட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாரு கூட கமருதீனும் குரூப் சேர்ந்ததுனால, இல்லை அந்த மாஸ்க் டாஸ்கில் சபரிக்கு எதிராக கமருதீன் விளையாடி வின் பண்ணதுனாலையும், இப்போ துஷாருமே அந்த இடத்துல வந்து துஷார் கை பொம்மையாக வந்து கனியக்கா சொல்கிற பேச்சை கேட்டு தான் கேப்டன்சியை கோட்டை விட்டார். அதை தான் விஜய் சார் மீன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு லைக் போட்டுருங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து சேனல் பாருங்கள். ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு வீடியோஸும் பிடிக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலோ இல்லை லைக் போட்டாலோ தான் வீடியோஸ் ரீச் கொடுக்கும். என்னோடய சேனல் சின்ன சேனல் தான், எனக்கு மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பேசுகிற இஷ்டம் ரிவ்யூ கிடையாது. இது என்னோடது புரிதல்ல, இல்லைனா வந்து லைவில் நான் பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் வச்சு தான் பேசுகிறேன்னு தவிர, பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 hour பார்க்கறது மட்டும்தான் வச்சு பேசுகிறாங்க. மேபி ஆங்கர் கூட பண்ணும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள் எடுத்து கொடுத்தா இவங்களுக்கு தெரியுது, ஓ அப்படியா இப்படியான்னு. அந்த காட்டுற அந்த 1 hour மட்டும் பேசுறாங்க தவிர முன்னாடி பின்னாடி பேசுறது இல்லை. என்னோட சேனல்ல லைவ் பார்த்துட்டு அப்போ ஓரளவுக்கு என்ன நடந்ததுன்றதை மேட்ச் பண்ணி பேசும்போது எனக்கு பெருசாக வியூஸ் வரதில்லை. பட் ஆனால் இருக்கிற மாதிரி பேசணுன்ற ஒரு திருப்திக்காக நான் பேசுகிறேன். லைக் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் போகும். தேங்க்யூ கைஸ்.
ஓகேங்களா? சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னும் போது எனக்கும் பிக் பாஸ் ஷோ பிடிக்கும். அதை கொஞ்சம் ஃபேர் எனஃபாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத என்னோட ரிவ்யூவில் இருக்குமே தவிர இதில் என்ன சொல்கிறது, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு. இப்போ நான் போன வாரம் பாருக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பாருக்கு சப்போர்ட் தான். ஆனால் அதே சமயத்தில் பாரு தப்பு செஞ்சாலும் சொல்கிற இடத்துல இருக்குன்னும் போது கனியக்கா அடுத்த வாரம் கேப்டன்சியில் நல்லது பண்ணாலும் அதையும் சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் என்னோட ரிவ்யூ இருக்குன்னா உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த கத்தி குத்து டாஸ்க்லையுமே சுபிக்ஷா பண்ணது தப்பா சரியானா இவரே தான் வந்து இவர் கொஞ்சம் பொறுமை இல்லைன்றது அப்பட்டமாக தெரியுது. கொஞ்சம் சுருக்குன்னு கோவம் வந்துடுது, வார்த்தை விட்டுறாரு, அந்த தூண் துப்புறது இதெல்லாம் பண்ணார். அப்போ அதெல்லாம் பண்ணது வந்து திவாகருக்கு பிடிக்கல. ஏன்னா திவாகரை தான் வந்து அந்த இதுலலாம் வந்து திவாகர் வந்து அவரோட ஃபோட்டோ அவரே எடுத்துகிட்டு போய் வச்சாரு அப்படின்னும் போது தூண் துப்புறாங்க. அந்த இடத்துல பாரு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் இவர் எந்த டீமில் பிக் பாஸ் டீமில் இருக்காங்களோ அவங்க யாரும் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. வெறும்னே பாரு கொஸ்டின் பண்ணாங்க. எஃப்ஜே மட்டும் பெருசாக கேட்குறாரு, திவாகரை பேசினா திவாகர் தானே பேசணும், ஏன் பாரு வராங்க? அந்த இடத்துல பாரு பேசினதுனால எஃப்ஜே குரல் கொடுத்தாரே தவிர வேற யாரும் ரம்யாலாம் பேசினா குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ திவாகர் வச்சது தப்புனா ரம்யா அவங்களது எடுத்துட்டு போய் வச்சதும் தப்பு தான். அதுக்கும் கமருதீன் கொஸ்டின் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து அப்போ அதை விட்டுட்டு திவாகர் மட்டும் பண்ணார். ஸோ கமருதீனும் வந்து அந்த தங்கச்சியோ இல்லை அந்த ஒரு இதுக்காக பெருசாக யாரையும் இதுவாக அட்டாக் பண்ண அவர் எல்லார்கிட்டையுமே தான் கோவப்படுறாரு, எல்லாரையும் தான் பேசுறாரு அப்படின்னும் போது ஓரளவுக்கு இவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சூப்பர் டீலக்ஸ் வீட்லையும் இருந்து இங்கே பிக் பாஸ் வீட்லையும் இருக்கிறவங்க அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸுமே மேட்ச் பண்ணவங்க ஒரு சிலர் தான் அந்த வீட்டில். அது திவாகர், பாரு, கமருதீன், அரோரா இவங்க 4 பேர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, ரம்யாலாம் இந்த சைடு வரவே இல்லை. வியானா கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கே போயிட்டாங்க. ஆனாலுமே அந்த ஒரு ரொம்ப நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்சைட் அந்த சைடு மேட்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் தான் போது இப்போ அந்த சைடு ரம்யாலாம் அங்கேயே நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அந்த வீடு குத்தகை கேட்ட மாதிரி அங்கே தான் 3 வாரம் இருப்பேன்ற மாதிரி சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு ஆடுங்க, ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வரும், இல்லை ஆடாதீங்க, டாஸ்க் விளையாடாதீங்க, அப்படியே வந்து உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்கு ட்ரை பண்ணிங்க எல்லாம் ஓகே. ஆனால் அங்கே எல்லா வசதியும் அனுபவிச்சுட்டு இந்த வீட்டுக்கு சப்போர்ட் எடுப்பேன், அந்த குரூப்பில் வந்து சேர்ந்து விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாருவை சேர்த்துக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரியுமே பாரு இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அப்படின்னு விஜய் சொன்னாலுமே இவங்க பாரு அங்கே வர்றதுக்கு முன்னாடியே பாரு கூட உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, சுபிக்ஷாக்கு இருக்குது, ரம்யாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என் வியானாக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது அவங்களுக்குள்ளே இருக்குன்னா அப்போ அவங்க அந்த வெஞ்சன்ஸையும் அந்த பர்சனல் அட்டாக்கையும் தான் வச்சுட்டு உள்ள திவாகரும் பாருவும் வரும்போது சேர்க்க மாட்டாங்க. இல்லை வினோத் அண்ணனுமே நீ எது செய்யணும் நீ பர்சனலாக செஞ்சால் நாங்கள் நிற்க மாட்டோமா, ஆனால் வந்து குரூப்பாக பண்ணுறதுனா ஓகே, அந்த சூப்பர் டீலக்ஸ்க்காக பண்ணுறதுனா ஓகேன்னும் போது யாருமே பட்டும் படாமல் தான் பாரு கூட இருக்காங்கன்னா அப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டில் எப்படி ஸ்டாண்ட் எடுக்கும்? அப்போது எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணுறதும் அந்த பொண்ணுக்கான ஒரு நியாயமான